ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்தே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீகுமரனில் அவைலபிளாக இருக்கிற 3 கோல்டு சிட் ஸ்கீம் பற்றி தான் வந்து நான் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது, மேக்கிங் சார்ஜ் இருக்கக்கூடாது, கோல்டு வெயிட்லேயே வந்து அவங்க வந்து வரவு வச்சுக்கிற மாதிரியான கோல்டு சிட் ஸ்கீம்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்ரீகுமரனில் வந்து அந்த மாதிரியான ஒரு கோல்டு ஸ்கீம் ஒன்று இருக்குது. அது எந்த ஸ்கீம் நேமில் இருக்குது, அது எந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பே பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா. ஸ்வர்ணதாராவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டாக பே பண்ணுறத வந்து அவங்க அமௌண்ட்டாக தான் வந்து கணக்கு வச்சுக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1000 ருபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா 10 மந்த்ஸ் போல் வந்து 10,000 வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஒரு மாதம் வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவோ அதை வந்து அவங்களே போனஸாக பே பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த போனஸ் அமௌண்ட் மட்டும்தான் வந்து நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த 11,000க்கு வந்து நம்ம கோல்டு எடுத்துக்கலாம். ஆனால் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பே பண்ணணும். வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும். எல்லா ஸ்கீமுக்குமே வந்து ஜிஎஸ்டி வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா. இதில் வந்து நம்ம காயின்ஸ் எல்லாம் வந்து வாங்க முடியாது, ஜுவல்லாக தான் வந்து வாங்கணும். இதில் இருக்கிற ட்ரிக் வந்து ஒரு ட்ரிக் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது என்னன்றது நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன், வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா. நெக்ஸ்ட் சிட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா ஷைன். இந்த ஸ்வர்ணதாரா ஷைனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஒரு பெனிஃபிட் இருக்க மாதிரியான ஒரு ஸ்கீம் தான். இப்போ உங்ககிட்ட வந்து பழைய நகை இருக்குது, அது உடஞ்சி போயிருக்கு, அதை வந்து நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணுமே, நம்ம மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து நம்ம பே பண்ணணுமே நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு நெக்லஸோ இல்லை ஒரு வளையலோ வந்து உடஞ்சிருக்கு, அதை நீங்கள் மாற்றணுன்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மெல்ட் பண்ணிவிட்டு அதோட பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. 916 இருக்குது அப்படின்னா அது 916ஆகவே வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வரவு வச்சுப்பாங்க. வெயிட் கணக்கிலே தான் வந்து வரவு வச்சுப்பாங்க, அமௌண்ட்டாலாம் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ வெயிட் கணக்காகவே வரவு வச்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 மந்த்ஸ் கழிச்சு வந்து நம்ம ஜுவல் வாங்கிக்கலாம். வித்தவுட் மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் நம்ம ஜுவல் வாங்கிக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஸ்கீமாக வந்து தெரியுதுல. நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆஃப் திஸ் வீடியோ வந்து வராரு. என்னன்னா ஸ்வர்ணதாரா ப்ளஸ். ஸ்வர்ணதாரா ப்ளஸில் வந்து என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து பே பண்ணுறோமோ இன்றைக்கி, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிட்டு போட்டிருக்கோம், ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து சிட்டு போட்டிருக்கோம், இன்றைக்கி வந்து நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளவோ 10,000 ரூபாய்க்கான அந்த கோல்டு வெயிட்டில் வந்து நமக்கு அக்யூமுலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு 11 மந்த்ஸ் பே பண்ணணும். இதில் வந்து போனஸ்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து ஜிஎஸ்டி வரும். ஸோ அந்த ஸ்கீமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸாக ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து 3 லேக் வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளோ சிட் அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம், அப் டு 3 லேக் வரைக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் 3 லேக் வந்து மாதம் கட்டினீங்கனாலுமே வந்து லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 லேக் வந்து போனஸாக போடுவாங்க. பட் வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் வந்து நம்ம தான் பே பண்ணணும். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்ஸ்க்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறது இல்லை, எல்லாமே வந்து வேஸ்டேஜ் தான். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் வந்து நம்ம தான் பே பண்ணணும். ஜிஎஸ்டியும் வந்து நம்ம தான் பே பண்ணணும். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போனஸ் அமௌண்ட் போட மாட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் நம்ம வந்து அழகாக ஜுவல் எடுத்துக்கலாம். எவ்வளோ வெயிட்டுக்கு ஆட் ஆயிருக்கோ அவ்வளோ வந்து நம்ம ஜுவல் எடுத்துக்கலாம். நான் லாஸ்ட் இயர் ஜுவல் சிட்டு போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா ப்ளஸில் தான் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு நிறையவே வந்து பெனிஃபிட் இருக்கிற மாதிரியான ஒரு பிளான். கோல்டு வெயிட்டில் அக்யூமுலேட் ஆகும்போது தான், ஏன்னா கோல்டு வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம கோல்டு வெயிட்லேயே வந்து அன்னன்னைய ரேட்டில் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த சிட்டு போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6,500 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. ஸோ அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து பே பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து நிறைய கோல்டு அக்யூமுலேட் ஆகிடுச்சு. இன்னைய ரேட்டில் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8,300 200 வந்தது. 300 200 அந்த ரேஞ்சில் வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட். அந்த கோல்டு வெயிட்டில் இருக்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ்லேயே வந்து எப்போவுமே ஆட் பண்ணுங்கள். ஸ்ரீகுமரனில் இருக்கிறதுல தான் வந்து போடணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து எந்த கடையிலுமே வந்து இந்த மாதிரி கோல்டு வெயிட்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸ்வர்ணதாரா அண்ட் ஸ்வர்ணதாரா ப்ளஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரு போனஸ் அமௌண்ட் வந்து நமக்கு ஆட் பண்ணுறாங்க. இதில் வந்து நமக்கு மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வந்து பெனிஃபிட். இந்த 2 பெனிஃபிட் இல்லாமல் கிஃப்ட் ஐட்டம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, அதனால கிஃப்ட் ஐட்டமும் வந்து கொடுக்குறாங்க. கிஃப்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து சேம் தான். 1000 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சு 3 லேக் ருபீஸ்க்கு வரைக்குமே வந்து அவங்க கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி டிஜி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தங்கமயிலில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆப் பற்றி கேள்விப்பட்டோம் இல்லையா. டெய்லி வந்து நம்ம கோல்டில் வந்து பே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஒரு மாதத்தில் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் பே பண்ணிக்கலாம். காலையில் ஒரு பேமெண்ட், ஈவினிங் ஒரு பேமெண்ட், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப் தான் இது. இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாம்
எல்லாமே வந்து நம்ம தான் பே பண்ணணும். இதில் வந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஆனால் கோல்டு வெயிட்னா உங்களுக்கு கோல்டு வெயிட்டில் தான் வந்து ஆட் பண்ணிட்டு வராங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு ரேட் இருக்குது, ஈவினிங் ஒரு ரேட் இருக்குது அப்படின்னா அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கணக்கு வச்சுக்கிறாங்க. நான் இப்போ சொன்ன எல்லா பிளானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11 மந்த்ஸ் வந்து கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து ஜுவல் எடுக்க முடியும். நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து ஜுவல் எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்வர்ணதாரா அண்ட் ஸ்வர்ணதாரா ப்ளஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்வர்ணதாராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசாக தான் பே பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா 11,000 சேர்ந்துருக்கு, நம்ம வந்து இதுக்கு வந்து வேஸ்டேஜ் தான் கிடையாது இல்லையா, நம்ம தான் பே பண்ணோம், அதனால நமக்கு இருக்கிறதுலே கம்மி வேஸ்டேஜில் வந்து காயினோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த காயின் வாங்குறதுக்கு வந்து இதில் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் லாஸ் மாதிரி இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனால் இந்த ஸ்வர்ணதாரா ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் வராது. பட் இதில் வந்து காயின் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்வர்ணதாரா ப்ளஸில் போடுறோம் அப்படின்றப்போ அப் டு 18% வரைக்கும் இருக்க அந்த வேஸ்டேஜ் அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து ஜுவல்லாக வாங்கிக்கோங்க. பட் இதில் வந்து அவங்க காயினாக வாங்குறதுக்கு அலோவ் பண்ணல. இதிலே வந்து நம்ம வேணும்னா காயினாகவும் வாங்கிக்கலாம், சேவிங்ஸ் பர்பஸ்க்கு தான் அப்படின்றப்போ அந்த 2% 3% கூட வந்து நம்ம இதில் சேவ் பண்ணலாம். இல்லை ஜுவல்லாக வாங்கிக்க போகிறேன் அப்படின்னா ஸ்வர்ணதாரா ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம ரெண்டு சொல்கிறப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய கடைகள் இருக்குது, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான சிட் ஸ்கீம் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி வந்து கிடையாது. நானுமே அப்படி தான் நினச்சேன். ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து நடத்துகிற மாதிரி அந்த கடைங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரான்ச்சஸ் மாதிரி பிரித்து எடுத்துருப்பாங்களாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்கீம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, எந்தெந்த பிரான்ச்சஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட், திருவள்ளூர், அப்புறம் இன்னொரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த சென்னை சரௌண்டிங்லேயே தான். ஸோ டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட், திருவள்ளூர் இந்த 4 பிரான்ச்சஸ்க்குமே வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஹொசூரில் வந்து கேட்குறேன் அப்படின்னா ஹொசூரில் வந்து நாங்கள் கால் பண்ணியும் கேட்டோம், ஒரு வேளை இவங்க ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொல்கிறாங்களோ இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நாங்கள் கேட்டப்போ ஹொசூர் ஸ்ரீகுமரனுக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹொசூரில் வந்து அந்த ஸ்வர்ணதாரா ப்ளஸ்ஸே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கோல்டு வெயிட்டில் வந்து ஆட் பண்ணுற ஸ்கீமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவும் வந்து அந்த அமௌண்ட்டில் ஆட் பண்ணுற ஸ்கீம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த சரௌண்டிங்கில் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கோல்டு வீடியோஸ் அப்புறம் சேவிங்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.